ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல்போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அனைத்து முருக அடியார்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய 30/5/2026 வைகாசி விசாக பெருவிழா வர இருக்கிறது. அந்த அற்புதமான விழாவினுடைய தத்துவம், அந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும், என்ன பதிகங்கள் எல்லாம் பாட வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல விசாகம் அப்படின்னா என்ன, அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நட்சத்திரம் கூடி வரக்கூடிய வேலையில இறைவனுடைய அவதாரமோ இறைவனுடைய பெருஞ்செயலோ இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை சேரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் கார் வச்சிருக்கோம். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் அந்த காரை பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னா அந்த காருக்கு அந்த நபர்னால ஒரு பெருமை ஏற்படும். உதாரணத்துக்கு இது காமராஜர் பயன்படுத்திய கார், இது காந்தி பயணித்த கார் அப்படின்னு அந்த நபர்னால அந்த காருக்கு பெருமை சேருவது போல இறைவனுடைய திருவருளால் சில நட்சத்திரங்களுக்கு பெருமை சேர்ந்து விடுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய வரிசை பார்த்தோம்னா, திருவோணம் மகாவிஷ்ணுவனுடைய அருளால் சிறப்பு பெற்றது, திருவாதிரை சிவபெருமானுடைய அருளால் சிறப்பு பெற்றது, அதே போன்று முருகப்பெருமானுடைய அருளால் சிறப்பு பெற்ற 2 நட்சத்திரம், ஒன்று திருக்கார்த்திகை, மற்றொன்று விசாகம். திருக்கார்த்திகை ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, கார்த்திகை பெண்கள் இறைவனுடைய திருவருளால் நட்சத்திர பதவி அடைந்தார்கள். அதாவது முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த அந்த புண்ணியத்தின் பயனாக நட்சத்திர பதவி பெற்று அந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் இறைவனை வேண்டி விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் முருகனுடைய அருள் இன்றும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு நட்சத்திரம் தான் விசாகம். இந்த விசாகம் அப்படின்னா கிளைத்து எழுவது. அதாவது ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மரத்திலிருந்து ஒரு கிளை எப்படி வருமோ அது மாதிரி ஒரு வடிவம் இருப்பதால் அந்த வடிவத்தை ஒற்றிய பெயரே அதற்கு பெயராக அமைந்து விட்டது. அதனால அதற்கு விசாகம்னு ஒரு பெயர். இரண்டாவது, இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா 6 நட்சத்திரங்களுடைய கூட்டு தான் விசாக நட்சத்திரம். அதை ஆங்கிலத்துல ஆல்பா பீட்டா காமான்னு அந்த 6 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பெயரும் வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய தனித்தன்மை. ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, சூரபத்மனுடைய கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமானிடத்தில் சென்று மனமுருகி வேண்டி, இறைவா நீங்களே எங்களுக்கு மகனாக வந்து இந்த சூரபத்மனை வதம் செய்து எங்களை காத்துருள வேண்டும்னு கேட்க, சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு திருமகனை 6 தீப்பொறிகளாக உருவாக்கினார். சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள் வெளியே தெரியும். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம் என்ற 5 முகங்களும், உள்ளே இருக்கக்கூடிய அதோ முகங்களும், இந்த 6 முகத்திலிருந்தும் ஒவ்வொரு தீப்பொறியாக ஞான கனலாக வெளியிட்ட அந்த தீப்பொறிகளை அக்னி பகவான் தாங்கி கொண்டு போய் கங்கையிலே விட்டார். கங்கையானவள் இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரவண பொய்கை என்ற தடாகத்திலே விட்டார். அந்த 6 தீப்பொறிகளும் இறைவியினுடைய திருவருளால் குழந்தைகளாக மாறின. அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் வளர்த்தெடுத்து இறைவனுடைய திருவருளால் ஓர் உடம்பும் 6 திருமுகங்களுமாக உருவானது. இதுதான் முருகப்பெருமானுடைய அந்த அவதார படத்தை பற்றி சொல்லக்கூடிய கந்தபுராணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள். இது எல்லாம் நிகழ்ந்த அந்த கால கணக்கை கணக்கிட்டு இந்த கந்தபுராணம், வடமொழியில் இருக்கக்கூடிய ஸ்கந்தபுராணம், இன்னும் பல புராணங்கள், முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய புராணங்கள் அத்தனையும் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் உதித்த நேரத்தை கணக்கிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் தான். அதனாலதான் இன்னைக்கும் முருகப்பெருமான் நம்மளுடைய நலன் கருதி சிவபெருமானிலிருந்து ஒரு வடிவம் எடுத்து வந்த நாளை அவருடைய அவதார திருநாளாக கொண்டாடுகிறோம். அதுதான் வைகாசி விசாக நட்சத்திர பெருவிழா. இந்த அவதாரம்னு சொன்னா ஒண்ணு நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, சிவபெருமானிலிருந்து முருகப்பெருமான் உதித்து வந்தார் அப்படிங்கும் போது அதற்கு முன்னாடி முருகனுடைய வடிவமோ வழிபாடோ இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. முருகப்பெருமான் எப்போதும் இருக்கக்கூடிய தெய்வம், பரம்பொருள். அருணகிரிநாதர் அவரே பரபிரம்மம்ங்கிறார். பரபிரம்மம்னா எல்லா தெய்வங்களுடைய ஒட்டுமொத்த வடிவம். இன்னைக்கு நம்ம பார்க்குற வெவ்வேறு தெய்வங்கள் அத்தனையுமே
ஒரு தெய்வத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள். அப்படி பெரும் தெய்வமாக, பெரும் கடவுளாக, பரபிரம்மமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் தான். ஒரு காரணத்திற்காக சூரபத்மன் அழிந்து தேவர்கள் உய்யும் பொருட்டு உயிர்களுக்கு கருணை பொழியணுங்கிற ஒரே காரணத்திற்காக முருகப்பெருமான் ஒரு சிறப்பு வடிவம் எடுத்தார். அந்த நாள் தான் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தை பொதுவாகவே முருகப்பெருமானுடைய எல்லா கோவில்கள்லையும் மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடிய வழக்கம் பலாயிரம் வருடங்களாக நமக்கு இருக்கிறது. இது கோவில்களில் நடக்கக்கூடிய வழிபாடு ஒருபுறம் இருந்தாலும் நம்ம எப்படி விரதம் இருக்கணும், இந்த வைகாசி விசாகத்தினுடைய விரத பலன் என்ன அப்படின்னு நம்ம தேடணும்னு சொன்னா ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒரு பலன் இருப்பதை நம்மளுடைய சமயம் நமக்கு கொடுக்கிறது. ஏன் இந்த விரத நாள்ல குறிப்பா வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானை ஏன் பூஜை பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய வரலாறே நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. அதாவது முருகப்பெருமான் தோன்றினார், முருகப்பெருமான் தோன்றி வந்து நின்றார். இது தேவர்களுடைய நலன் பொருட்டு. நமக்கும் உள்ள முருகப்பெருமான் வந்து தோன்ற வேண்டும், உள்ளே நமக்கு காட்சி தரணும்னா அதற்கு வைகாசி விசாக விரதம் தான் மிகச்சிறந்த நாள். முருகப்பெருமான் உள்ளே தோன்ற வேண்டும். உள்ள முருகப்பெருமான் தோன்றணும் அப்படின்னு சொன்னா உள்ள இல்லாத இடத்துல வந்து தோன்றுவாரான்னு கேட்டா அப்படி கிடையாது. உள்ளே இருக்கிறார், நம்மளாலதான் பார்க்க முடியல, நம்மளால உணர முடியல. அதனாலதான் அவருக்கு ஒரு தனி பெயரே இருக்கிறது, குகன். குகன்னா என்னன்னா ஹிருதய குகையிலே யாருனாலையும் அறியப்பட முடியாத அந்த ஆத்மஸ்வரூபமாக முருகப்பெருமான் இருந்து கொண்டே இருக்கிறான். அவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை முயற்சிகளும். அவனை அறிந்து கொண்டால் பேரானந்த பெரு வாழ்வு கிடைக்குங்கிறது நம்மளுடைய சமயத்தினுடைய நிறுதியான உண்மை. அப்படி அவனை அறிந்து கொள்ளவும், அவனுடைய ரூபம் நம் மனதிலும் நம் வாழ்க்கையிலும் தோன்றவும், முருகன் நம் மனதிலே பிறக்கவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் தான் இந்த வைகாசி விசாக பெருவிழா. இந்த வைகாசி விசாக பெருவிழா அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல பலாயிரம் நாட்களாக நடந்து வருகிறதுங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னேன். இப்போ அது ஏன் இருக்கணுங்கிறதையும் முன்னாடி சொன்னேன். அதாவது விரதம் ஏன் இருக்கணும் வைகாசி விசாகத்தன்னைக்குன்னா, முருகப்பெருமானுடைய அருள் நம்மிடத்திலே வந்து சேர வேண்டும். முருகப்பெருமானுடைய வடிவமும் முருகப்பெருமானுடைய அருளும் நம் மனதிலே பிறக்க வேண்டும். சரி, இப்போ ஒரு கேள்வி வரணும், எதுக்கு சுவாமியினுடைய அருள் நம் மனதுல வரணும், ஏன் முருகப்பெருமான் நம்மளுடைய இதயத்துக்குள்ள உதித்து நமக்கு காட்சி தரணும் அப்படின்னு கேட்டா, அது ஒருத்தர் என்ன பண்றேன், ஒரு இருட்டுல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த இருட்டுல பயணம் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே ஒரு கருப்பு கலர் உருவம் அப்படியே நீட்டமா இருக்கு. உடனே பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். பாம்பு தான் வந்துருச்சு, பாம்பு தான் வந்துருச்சு. உடனே அவனுக்குள்ள என்னென்னமோலாம் தோணுது. அந்த பாம்பு நம்மளை கடிச்சா என்ன ஆகும், நம்மளை யாரு காப்பாத்துவா, இப்படி என்னென்னமோ அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் பந்தத்தை கொண்டு வந்து காட்டினா, அதை நல்ல கிட்ட போய் பார்த்தா அது என்னன்னா பாம்பு இல்லை, ஒரு பெரிய கயிறு. வெளிச்சம் வந்துன்னே அந்த பாம்பை பற்றிய பயம் போச்சு, பாம்புனால எலும்புன அந்த எதிர்கால பயம் போச்சு, கவலை போச்சு, சகலமும் போச்சு. இதுக்கு ஒரே காரணம் எதுன்னா அந்த தீப்பந்தம்ங்கிற வெளிச்சம். வெளிச்சம் பரவிய அடுத்த நிமிடம் அவன் எதையெல்லாம் தன்னுடைய துன்பம் என்று கருதினானோ அந்த துன்பம் எல்லாம் ஒரு செகண்ட்ல எல்லாம் பறந்து போயிடுது. இவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எதையெல்லாம் துன்பம், கவலை, வேதனைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ, முருகப்பெருமான் எனும் அருள் எனும் அந்த ஒளி நம் மனதில் பிறந்து விட்டால் நாம் எதையெல்லாம் கவலை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு செகண்ட் கூட நம்ம கிட்ட நிற்க முடியாது. அதற்காகத்தான் முருகனுடைய அருள் நம் மனதிலே பிறக்க வேண்டும்னு சொல்றோம். இப்போ சாதாரணமா ஒரு நபர்கிட்ட, ஒரு பெரிய ஆள்கிட்ட, இல்லை ஒரு அதிகாரி கிட்ட நம்ம போய் ஏதாவது ஒரு மீட்டிங் வைக்கணும்னாலோ, இல்லை அவர்கிட்ட பற்றி பேசணும்னாலோ, இல்லை அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னாலோ அதுக்கே நம்ம என்ன பண்றோம், அவருக்கு உகந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து போறோம். இந்த நேரத்துல போனா அவர்கிட்ட பேச முடியும். ஒரு சாதாரண மனிதன்கிட்ட போயே நம்ம வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு காலம் நேரம் எல்லாம் பார்க்கும்போது இறைவனுடைய அருள் நம் மனதில் சுரக்கணும்னா அதற்கு கால நேரம் வேண்டாமா? அதற்கு உகந்த காலம்தான் இந்த வைகாசி விசாக பெருவிழா. சரி, இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும்? விரதம்னா என்ன? விரதம்னா தவம்னு அர்த்தம். தவம் தவம்னா என்னன்னா ஒரே ஒரு நோக்கத்திற்காக இடையராது காத்து கொண்டிருப்பது. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக காத்து கொண்டே இருப்பது. அந்த காத்திருப்பதற்கு எதையெல்லாம் இடையூறாக இருக்குமோ அதையெல்லாம் விலக்கி விட்டு, அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, தவமா தவம் இருந்துன்னு, அதேதான். எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 10 மாதங்கள் தவம் இருக்கிறாளோ அதே போன்று முருகப்பெருமானுடைய அருள் வேணும்னு நம்ம 10 மாசம் இல்லை, ஒரு நாள் தவம் இருக்க போகிறோம். அந்த தவத்திற்கு பெயர் தான் விரதம்.
இந்த விரதத்தினுடைய தொடக்கமே எப்படி இருக்கும்னா சுத்தத்தோடு தான் தொடங்கும். அது என்ன சுத்தம்னா உடல் சுத்தம், மன சுத்தம், அதுக்கப்புறம் ஆத்ம சுத்தம்ங்கிறது நிறைவுல வரக்கூடியது. இந்த உடல் சுத்தம் உங்களுக்கு தெரியும். நம்ம அன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி பூசி, பெண்களாக இருந்தால் சுத்தமான குங்குமங்கள் எல்லாம் குங்குமம் வைத்து கொண்டு உடலை சுத்தம் செய்து மனதை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் விபூதி. உடலை சுத்தப்படுத்துவது நீர், மனதையும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம அழுக்குகளை எல்லாம் நீக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய திருநீர். அந்த திருநீரை நெற்றிலே இட்டுக்கொண்டு அடுத்தபடியாக நாம் செய்ய இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய பூஜை. முருகப்பெருமானுடைய பூஜையில முக்கியமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முருகனுக்கு மிகவும் பிடித்ததான மலர்கள். அது என்ன மலரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சில மலர்கள் நம்மளுடைய ஆகவமே சொல்லுது, இதையெல்லாம் பயன்படுத்தினால் இன்னென்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு. அதுல முதன்மையாக இருக்கக்கூடியது செண்பகப்பூ, தெச்சிப்பூ, அரளி, மல்லி, வில்வம், இது போன்று என்னென்ன மலர்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமோ அந்த மலர்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்வது. அடுத்து சுவாமிக்கு உரித்தான நெய்வேத்தியம். இந்த நெய்வேத்தியம்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கிறது. நிறைய ஒவ்வொரு நெய்வேத்தியமும் ஒரு பலனை நமக்கு கொடுக்குங்கிறது ஆகவும் நமக்கு கண்டுகொண்டு நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்படி முருகப்பெருமானுக்கு விசேஷமாக சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதே போன்று இந்த தேனும் தினைமாவும் கலந்த நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தமானது. இது மாதிரி இருக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் தேங்காய், பழம், பல வகை, வெத்தலை பாக்கு, அதே மாதிரி சுவாமிக்கு தூப தீபம், இது அத்தனையும் தயார் செய்து வைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய பூஜையை தொடங்க வேண்டும். பூஜையில முதல் அங்கம் எது அப்படின்னா மானசீகமாக சில பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை, சங்கல்பம், தியானம், அர்ச்சனை, நிவேத்தியம், அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், வேண்டுதல், தீபாராதனை. இதுதான் பூஜையினுடைய ஒரு குறுகிய பூஜையினுடைய அங்கங்கள்னு பார்த்தோம்னா இதெல்லாம். முதல்ல சுவாமியனுடைய அனுமதி வேணும். நமக்கு இறைவனை வழிபடுவதற்கு அவனுடைய அனுமதி வேண்டும். அதனால்தான் மணிவாசகர் சொல்றார், அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு. அப்ப பூஜையில முதல் அங்கம் எதுன்னா மானசீகமாக இறைவனை நினைத்து கொண்டு அவன் அனுமதி அளித்ததாக மனதிலே சிந்தித்துக் கொள்வது. முருகனை பூஜை பண்றதுக்காக சுவாமி நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அவர் அனுமதி கொடுக்கலன்னா எப்படி வைகாசி விசாகம் விரதம் இருக்க முடியும்? அப்படி சுவாமி அனுமதி அளித்ததாக நினைத்து கொண்டு அடுத்த வழிபாடு விநாயகருடைய வழிபாடு. விநாயகரை நினைத்து கொண்டு தலையிலே கொட்டி கொள்ள வேண்டும். அப்படி கொட்டி கொள்ளும் போது அருணகிரிநாதரே நிறைய விநாயகருடைய பதிகங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நீங்க கந்தர் அனுபூதியினுடைய முதல் பாடல் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சகத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம்னு அந்த பதிகத்தை சொல்லி நெற்றியிலே கொட்டி கொண்டு அடுத்ததாக குரு வணக்கம். அருணகிரிநாதரை மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு குரு மந்திரத்தை சொல்லலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ, ஓம் ஸ்ரீ அருணகிரி பரமாத்மனே நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனதார ஸ்மரித்து கொண்டு அருணகிரிநாதரை மனதார வேண்டிக் கொண்டு குரு அருள் வேண்டும் என்று நினைத்து அருணகிரிநாதரை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். முதல்ல விநாயகர் வணக்கம், அடுத்து குரு வணக்கம், மூணாவது சங்கல்பம். சங்கல்பம்னா உறுதிமொழின்னு அர்த்தம். அதாவது கையில பூவோ அக்ஷதையோ கையில் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை சொல்ல வேண்டும். உங்க குடும்பத்தில் இருக்க உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரங்கள் எல்லாம் மனதார சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரே பிரார்த்தனை என்னன்னா முருகனுடைய அருள் வேண்டும். முருகனுடைய அருள் கிடைத்து விட்டால் மற்றதெல்லாம் தானாக ஒரு மனிதனிடத்தில் வந்து சேர்ந்து விடும். காந்தத்தை நோக்கி இரும்பு இழுப்பது போல இரும்பு எப்படி காந்தத்தில் வந்து ஒட்டி கொள்கிறதோ அதே போன்று முருகப்பெருமானுடைய அருள் எந்த உயிரில் பதிந்திருக்கிறதோ அவனை தேடி சகலமும் வருங்கிறது இந்த உலகத்தில் அசைக்க முடியாத உண்மை. அதனால் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய சங்கல்பமாக முருகனுடைய அருள் கிடைக்கட்டும். அடுத்தபடியாக இந்த வைகாசி விசாக பெருவிழாவினுடைய விரதம் எந்த தடையும் இல்லாமல் நடக்க வேண்டும், நான் அனுஷ்டிக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டு அந்த பூவையோ அக்ஷதையோ முருகனுடைய பாதத்தில், நீங்க விக்கிரகம் வைத்திருந்தா விக்கிரகத்தினுடைய பாதம், இல்ல படம் வச்சிருந்தா படத்தினுடைய பாதம், வேல் வச்சிருந்தா வேலினுடைய பாதத்தில் அதை சேர்த்து விட வேண்டியது. இது மூணு முடிச்சதுக்கு அப்புறம் நான்காவது தியானம். இந்த தியானம்னு சொன்னா முருகனை மனதார எண்ணிக்கொண்டு முருகன் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாருன்னு
மனசார பாவனை பண்ணிக்கணும். பாவனைக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது. அந்த பாவனைன்னு சொன்னா இங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இல்லாத ஒன்றை நினைத்து நாம் பாவனை செய்வதாக அல்ல. இருக்கின்ற ஒன்று நம் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறது, நம் கண்ணில் புலப்படுவதாக பாவனை செய்து கொள்ள வேண்டும். பாவனையில ரெண்டு அர்த்தம் இருக்கு. இல்லாத இருக்குன்னு நினைச்சு பாவனை பண்றது. ஆனா பூஜையில என்னன்னா எங்கும் நீக்கமர நினைந்திருக்கிற முருகப்பெருமான் என் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறாருன்னு அந்த நினைப்போடு பாவனையாக முருகப்பெருமான் நிற்கிறாருன்னு உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு ஸ்லோகம் தான், தெரிந்த ஒரு பதிகம் தான். கந்த புராணத்தில் முருகன் வந்து நின்ற அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பதிகம். அருவமும் உருவமும் ஆகி என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தை பாடி அதுக்கடுத்து விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தையும் பாடி முருகப்பெருமான் வந்து எழுந்து அருள வேண்டும்னு அந்த பூவை சாத்தணும். அடுத்து தியானம். அதுக்கடுத்து மூல மந்திர ஜபம். மூல மந்திரம்னா முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரம். ஓம் சரவண பவா அப்படின்னு அந்த 6 எழுத்து மந்திரத்தை 108 முறையோ 1008 முறையோ இல்லை 11 முறையோ உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ மூல மந்திரத்தை அமைதியாக உட்கார்ந்து மிகவும் சத்தமாக சொல்லாமல் மனதிற்கு நமக்கு கேட்கும்படியாக மெல்லிய ஒளியுடன் நிறுத்தி நிதானமாக மூல மந்திரத்தை சொல்லணும். அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை. இந்த அர்ச்சனையில என்ன திருப்புகள் பாடணும்னா அருணகிரிநாதர் இந்த விசாகத்திற்காகவே ஒரு தனி திருப்புகள் பாடி இருக்கிறார். வீறு கொண்ட விசாகா நமோ நம அருள் தாராயின்னு திரு ஆவினன்குடி திருப்புகள்ல ஒரு அற்புதமான வரி வருகிறது. அதாவது வெற்றியை தரக்கூடிய விசாக நட்சத்திரம் உடைய முருகனே நமோ நமஹா அப்படின்னு ஒரு வரி வருது. இந்த வரி வரக்கூடிய திருப்புகள் திரு ஆவினன்குடியிலே அருணகிரிநாதர் அருளி செய்த போதம் தரு கோவே நமோ நமஹா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த திருப்புகளை பாடி அர்ச்சனை பண்ணலாம். போதம் தரு கோவே நமோ நம அப்படின்னு நமோ நமன்னே அந்த திருப்புகள் வரும். அதை பாடி அர்ச்சனை பண்ணலாம். இதோடு கூடி குமாரஸ்தவம் சொல்லி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். இந்த அர்ச்சனை பண்ணும்போது இந்த பூ எப்படி பூத்திருக்குமோ அப்படி ஒவ்வொரு பூவாக எடுத்து அர்ச்சனை பண்ணணும். இந்த சில பேர் மொத்தமா அள்ளி போடுவாங்க. அப்படி இல்லாம ஒவ்வொரு பூவாக அர்ச்சனை பண்ணும்போது மட்டும் ஒவ்வொரு பூவும் எப்படி மலர்ந்திருக்குமோ அதே மாதிரி கொண்டு போய் சுவாமிகிட்ட சேர்க்கிறது, பாதத்துல சேர்க்கிறது. அந்த ஒவ்வொரு பூவும் என்னுடைய மனமும் என்னுடைய ஆத்மாவாக முருகனிடத்தில் சேருகிறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்றது. இந்த அர்ச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் நம்ம என்னென்னலாம் நெய்வேத்தியம் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் சுவாமி கிட்ட வச்சு இது அத்தனையும் முருகனுடைய திருவருளால் வாய்க்கப்பெற்றதுங்கிற உணர்வோடும் இந்த வாழ்க்கையே முருகன் கொடுத்தது தான், அந்த வாழ்க்கையே அவனுக்கு நெய்வேத்தியம் பண்றோம். நெய்வேத்தியம்னா காண்பிப்பது, அறிவிப்பது அப்படின்னு அர்த்தம். சாப்பிட வைக்கிறதுன்னு அர்த்தம். முருகப்பெருமான் சாப்பிட போறதல்ல. அப்படின்னா என்ன, நெய்வேத்தியம்னா என்னன்னா அறிவிப்பது. எதை அறிவிப்பது? இந்த வாழ்க்கையே இறைவா நீ கொடுத்தது. இந்த வாழ்க்கைக்கு எது ஆதாரமா இருக்கிறது? உணவு தான் ஆதாரமா இருக்கு. உணவு இருந்தாதான் உடம்புல உயிர் ஒட்டும். அப்படி அந்த உயிருக்கும் உடம்புக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய உணவு இறைவன் அளித்தது. அதை இறைவனிடத்துல அறிவிக்கிறோம், நன்றி கடன். அதனால சுவாமிக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் வச்சு சுவாமி கிட்ட அறிவிக்கிறோம், இதெல்லாம் நீ கொடுத்தது முருகா அப்படிங்கிற நன்றி கடனோடு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அடுத்தபடியாக கற்பூர தீபாரணை பண்ணணும். இந்த கற்பூர தீபாரணை பண்ணும்போது 2 பதிகங்கள் பாடலாம். ஒன்று சுவாமி இந்த தீபாவனை பண்றதுக்குன்னே ஒரு திருப்புகள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கே தெரியும். தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அந்த திருப்புகளை சொல்லி தீபாவனை பண்ணலாம். இல்லை அதையே சொல்லி விளக்கும் ஏத்தலாம், தவறு கிடையாது. இதை சொல்லி தீபாவனை பண்ணலாம். அதுக்கப்புறம் மூலா நிலமதின் மேலே மனதுரு மோகா டபிசுடர் தனை நாடி அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்கிறது, பொது திருப்புகள். அதை பாடி நீங்க தீபாரணை பண்ணலாம். அதுல முடியும் போது சுவாமி தோதி திகு திகு தீதி ஜெக ஜெக ஜோதி நடமிடு பெருமாளே, தீப ஜோதியாக நடமிடக்கூடிய முருகப்பெருமானேன்னு அருளி செய்திருப்பார். அதனால அந்த திருப்புகள் பாடி கற்பூர தீபாரணை பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற விபூதியை தொட்டு 3 கையில பரப்பி செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்புழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய கந்தல் அலங்கார பதிகத்தை சொல்லி நெத்தி நிறைய விபூதி வைத்து கொள்ள வேண்டும். இப்ப பூஜையினுடைய ஒரு பங்கு முடிந்தது. அடுத்ததாக ஸ்தோத்திரம்னா முருகனுடைய பல்வேறு பதிகங்களை பாடுவது. இந்த பதிகங்கள்ல தான் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம், 6 வடை வீட்டு திருப்புகள் பாராயணம் பண்ணலாம்,
கந்தர் அலங்காரத்துல சில பாடல், கந்தர் அனுபூதியில சில பாடல்னு இந்த முருகப்பெருமானுக்கு உகந்ததான பதிகங்கள் எல்லாம் பாடி ஸ்தோத்திர பகுதியை நிறைவு செய்து நெடுஞ்சான்கிடையாக, அதாவது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி வீட்டினுடைய பூஜையை நிறைவு செய்து உங்களுடைய விரதம் தொடங்கப்படுகிறது. இந்த விரதத்தினுடைய அடுத்த பங்கு எதுன்னா உபவாசம், உணவை தவிர்ப்பது. நிறைய பதிவுகள்ல சொல்லிட்டேன், உணவை தவிர்ப்பது என்பது ஒரு செயல்தான், அதாவது விரதத்துல இருக்கக்கூடிய ஒரு செயல்தான். அவங்கவுங்களுடைய உடல் நலன் கருதி நீங்கள் விரதத்தினுடைய வகையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். முழு நாள் எந்த உணவும் உட்கொள்ளாமல் சுவாமியை மட்டுமே நினைத்து கொண்டு தண்ணீர் அருந்துவது அப்படிங்கிறது ஒரு வகை. இரண்டாவது, பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது என்பது இரண்டாவது வகை. இல்லை ஒரு வேளை உணவு மட்டும் எடுப்பது என்பது அடுத்த வகை. இப்படி பல்வேறு வகைகள் இருக்கிறது. உங்களுடைய உடல் சக்தியை பொறுத்து, உடல் ஆரோக்கிய நிலையை பொறுத்து நீங்கள் இதில் ஏதோ ஒரு வகையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இது இரண்டாவது. மூன்றாவது, கோவில்ல போய் வழிபடுவது. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கோ அர்ச்சனைக்கோ இல்ல கோவில்ல எரியக்கூடிய தீபங்களுக்கு எண்ணெயோ ஏதாவது ஒண்ணு கொடுத்து சுவாமியினிடத்துல உங்களுடைய பெயருக்கோ உங்க குடும்பத்து பெயருக்கோ அர்ச்சனை செய்து அங்கே உட்கார்ந்து திருப்புகழ் பாடுவது. ஏதாவது ஒரு திருப்புகழ் பாடி கோவிலை வலம் வந்து வழிபட்டு உங்களுடைய கோவில் வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். நான்காவது ஒண்ணு இருக்கிறது, அதுதான் தானம். தவம் முன்னாடி பண்ணோம், அதான் பூஜை. தானம்னா என்னன்னா, இயலாத அடியார்களுக்கு நம்மளால் முடிந்த விஷயத்தை தானம் பண்ணுவது. பணமாகவோ பொருளாகவோ உணவாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை தானம் பண்றது. அதை தானம் பண்ணும்போது கூடி இதனால் எனக்கு புண்ணியம் வரும்னு நினைச்சு தானம் பண்ணக்கூடாது. முருகனுடைய அருள், முருகன் கொடுக்க சொன்னார், கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோட பண்ணணும். அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்றார், தான தவத்தின் மிகுதி பெறுவோனேங்கிறார். அதாவது முருக அடியார்கள் செய்யக்கூடிய தான தர்மத்தினுடைய பலன் எல்லாம் முருகப்பெருமான் வாங்கிக்குவாராம். இது என்னன்னா, இந்த தான தவ புண்ணியம் நமக்கு இருந்தா மீண்டும் பிறப்போம். அந்த புண்ணியம் இருந்தா மீண்டும் பிறந்து புண்ணியத்தினுடைய பலனாக நிறைய சுகங்கள் எல்லாம் சேர்ந்து சுகத்தினால தப்பு விளையும். அதனால அந்த புண்ணியத்தை கூட முருகப்பெருமான் வாங்கி கொண்டு அவனுடைய அருளை கொடுப்பானாம். அப்படி தான தவத்தின் மிகுதி பெறுவோனேங்கிற மாதிரி நிறைய தானங்கள் செய்து முருகனுடைய அருளால் அந்த முழு நாளையும் முருக சிந்தனையோடு நிறைவு செய்ய வேண்டும். நான் இதை அப்படியே தொகுத்து சொல்றேன். முதல்ல காலையில் எந்திரித்து நீராடுதல், அதுக்கப்புறம் நெற்றியில விபூதி பூசுவது, அதுக்கடுத்து தவம்னு சொல்லக்கூடிய வீட்டிலே வழிபாடு, அதுக்கடுத்து ஆலய வழிபாடு, அதுக்கடுத்து தானம், அதுக்கடுத்து நம்மளுடைய உபவாசம். இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்ததுதான் விரதம். இந்த வைகாசி விசாக பெருவிழாவினை இப்போது நாம் சொன்ன முறைப்படி அல்லது நீங்க வழிவறையா ஒரு முறையை கடைபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அந்த முறையோடு சேர்த்து இதையும் சேர்த்து கொண்டு செம்மைப்படுத்தி நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். முருக அடியார்கள் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் இந்த வைகாசி விசாக பெருவிழாவிலே முருகனை வழிபடுகின்றீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாமல்ல செந்தில் ஆண்டவனுடைய திருவருள் மழையென பெய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.